Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நாகர்கோவிலில் மந்தி பிரியாணி சாப்பிட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 17 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட லியாகத் உணவகத்தை மூடி சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெரியவிளை கிராமத்தை சேர்ந்த அருள் குடும்பத்தினர் யூடியூபில் வரும் ஹோட்டல் ப்ரமோஷன் வீடியோக்களை பார்த்து வாரக்கடைசியில் அந்த உணவகத்திற்கு சென்று பார்சல் வாங்கி வந்து உட்கொள்வது வழக்கம் என்று கூறப்படுகிறது. அந்த வகையிலேயே லியாகத் உணவகத்தின் ப்ரமோஷன் வீடியோவை யூடியூபில் பார்த்து மந்தி பிரியாணியை ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. ஹோட்டல்லேருந்து நாங்கள் 20 பேர் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டதில் வந்து தான் எங்களுக்கு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு எங்கள் அந்த நேரம் எதுவும் செய்யலை. நைட்டு தூங்கி கிடக்கும்போது வந்து ஒரு 11 மணி இருக்கும். ஒரே வாமிட்டும் ஒரு பேதியும் ஒரு வயிற்று வலி. என்னன்னா நாங்கள் சாப்பிட்ட பிறகு சரி நாங்கள் பார்த்த பிறகு பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டலில் ஒன்று போயிருந்தோம். அங்கே போய் ஒரு வேளை இது சாப்பிட்டு அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்போ மறுநாள் காலையில் வந்த பிறகு எங்களுக்கு சரியாகலைன்னா அந்த நாங்கள் எல்லாரும் கிளம்பி அந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் வந்துட்டோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.